ஹாய் ஹலோ வணக்கம். குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர், டாரட் ரீடர், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை கேட்டுட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு 3 ப்ரெடிக்ஷன்ஸ் கிளைண்ட் வந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ஹாப்பி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணால் இப்படி சப்போர்ட் இருக்கும். நேற்றும் எனக்கு ப்ராக்ரஸேஷன் வந்துச்சு பார்த்திங்களா, முன்னேற்றம். அது மாதிரி நம்ம போட்டோன்னே நமக்கு என்ன ஒர்க் பண்ணமோ அதுலேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுங்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, இப்போது பார்ட் 2 பார்ப்போம். ஸோ இது வந்து செகண்ட் குரூப். இதில் பார்த்திங்கன்னா பிளானட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சன். நேற்று என்ன பார்த்தோம்னா ராசி கட்டம், இல்லை ராசி கட்டம் இல்லை, நேற்று பார்த்தது வந்து ராசிகள், ஜோடியாக் சைன். இது வந்து பிளானட், மூன் அண்ட் மெர்க்குரி, வீனஸ், ஓகே, மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், சனி பகவான் அண்ட் யுரேனஸ். நம்ம இதில் வந்து யுரேனஸ் இல்லைங்க, ஆனால் யுரேனஸை வந்து ராகுவோடையும் சனியோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெப்டியூன் வந்து ராகுவோட கம்பேர் பண்ணுறாங்க. ப்ளூட்டோ வந்து புதனோட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் கார்டு. சிரோன் அப்படின்னா ஹீலிங். இப்போ யாராச்சும் கேட்கும்போது இந்த கார்டில் மட்டும் வச்சு நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் காமிக்கிறேன், எக்ஸாம்பிள். அண்டு வந்து சீரஸ் வந்து நேச்சர், சாரி, பல்லாஸ் அத்தீனா அப்படிங்கிறது வந்து பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனோ வந்து பார்ட்னர்ஷிப் அண்டு வெஸ்டா அப்படிங்கிறது வந்து ஹர்த், அடுப்பு சொல்லுவோம்ல அது. இது நார்த் நோடு கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் நோடை வந்து நம்ம ராகுன்னு சொல்லுவோம். இந்த சவுத் நோடை வந்து நம்ம வந்து கேத்துன்னு சொல்லுவோம். இப்போது ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ அவங்களுக்காக எல்லாம் கலந்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ இந்த பிளானட்டை விட்டுருங்க. ஜூனோ இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 24 ஹவர்ஸில் என்ன நடக்கும், இல்லை ஒரு 48 ஹவர்ஸில் என்ன நடக்கும், வெயிட் பண்ணுங்கள். டாபிக் வந்து எனக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது, ஆனால் சர்ப்ரைஸ் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்திருக்கு, பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு, அண்ட் அது இன்னொன்று வந்திருக்கு, திங்க் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொன்று வந்து நேச்சர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க கேட்குறாங்க, மேரேஜ் வந்து எனக்கு வந்து இயற்கையாக லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இது வந்து நேச்சர்னு வந்துட்டதுனால நம்ம அரேஞ்ச்டு மேரேஜ், இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை அரேஞ்ச்டு மேரேஜ். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ இயற்கைக்கு முரண்பாடாக ஒரு விஷயம் கேட்குறாரு. நான் வந்து இயற்கைக்கு முரண்பாடு அப்படின்னா ஓகே, நாங்கள் ஒரு ஆணுமோ இல்லை ஒரு பெண்ணுமோ மேரேஜ் பண்ணிக்கலாமா, அப்படி இயற்கைக்கு முரண்பாடாக கேட்கலாம். ஏன்னா அதில் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கொஸ்டின் சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அப்போ இந்த கார்டு வந்திருக்கு, இது எனக்கு ஃப்யூச்சருக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கார்டு வந்துச்சுன்னா உங்கள் பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் இயற்கையான முறையில், இது வரைக்கும் என்ன இயற்கை உலகத்தில்
ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது, அந்த முறையில் தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வந்து ட்ரூலி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு எப்படி ஒரு டீச் நான் நிறையா பண்ணுறேன், அது மாதிரி எக்ஸாம்பிள் தான். இந்த செகண்ட் குரூப்பில் வந்து 34 கார்டு இருக்குது, 18லேருந்து 34 கார்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாட்ஸ்அப்பில் பதட்டம் அடையக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தவங்க பதட்டம் அடைஞ்சாங்க, நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னாங்க. பதட்டம் அடையக்கூடாது. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 போட்டுட்டு 100 ரூபீ பே பண்ணிடுங்க. நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் 20 மினிட்ஸில் ஆன்சர் வந்துடும். அண்டு ஒருவேளை நான் வெளியில் இருக்கேன், இல்லை வேறு பிஸியில் இருக்கேன், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்கேன், டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், டைரெக்டாக மீன்ஸ் வீடியோ காலில் ½ அன் ஹவர் அது மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா சடனாக ரிப்ளை பண்ண முடியாது. பட் நான் பார்ப்பேன் எவ்ரி 10 மினிட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து 5 இயர்ஸாக தான் ஒர்க்கு. கேஷ் பே வந்து நான் 5 இயர்ஸாக வாங்குகிறேன். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போது இந்த 5 இயர்ஸாக வந்து இதுதான் என்னோடய ஒர்க் அப்படிங்கிறதுனால எவ்ரி 10 மினிட்ஸ் என் வாட்ஸ்அப்பை நான் செக் பண்ணுவேன். யாராச்சும் என்கொயரி போட்டிருக்காங்களா, பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு. எந்த பிஸியில் இருந்தாலும் ஒரு எவ்ரி 10 மினிட்ஸ், இல்லை ரிங் டோன் கேட்கும்போது, மெசேஜ் டோன் கேட்கும்போது, பணம் ரிசீவ் ஆகிறதுக்கு டபுள் டோன் வச்சுருக்கேன். டொன்டடைன் அப்படின்னு வரும். பணம் யாரோ போட்டிருக்காங்க, அப்போ வந்து ஏதோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படி செக் பண்ணிட்டு நான் போடுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ பெல் அடித்தது என்ன சர்ப்ரைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்பத்தில் டாரட் மட்டும்தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வேறு எந்த கார்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து எனக்கு யூடியூப் ஃபேமோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேமோ தேவைப்படாத அளவுக்கு நான் கொஞ்சம் வெளி சோர்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் வந்து கிளாஸ் ரொம்ப எடுப்பேன். இந்த டாரட் ரீடிங் கிளாஸ் வந்து செமினார் கிளாஸ்லாம் ரொம்ப எடுப்பேன். அப்போ திடீர்னு இப்போ என்ன ஆச்சுன்னா என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூடியூப் இன்ஸ்டாவில் வரணும்னு இந்த பிளான் பண்ணப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து 1 by 1 எந்த கார்டெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து புக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் நேற்று நீங்கள் சாய் கார்டு பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து இன்னுமே எனக்கு டைமிங் தெரியல. சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா போகும், அப்படியே நீங்கள் நிறைய சொல்லித்தராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் 1 by 1 இவ்வளோ நாள் ஒரு ரொட்டீனில் இருந்துட்டேன். ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ போகிறது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் நல்ல தாயத்து எழுதுவேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என் மேஜரான ஒர்க்கு. ஒரு நாளைக்கு 3 தாயத்து எழுதுவேன். இது கட் பண்ணிவிட்டு அந்த தாயத்தில் சுருட்டி இது நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு தாயத்து. ஆக்சுவலாக இது தாயத்து. அப்புறம் இதுவுமே ரெகுலராக போட்டிருக்க தாயத்து. ஸோ அது மாதிரி தாயத்து இதெல்லாம் எழுதுகிறேன். பட் இப்போ தான் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா நம்மளும் வரணும்னு. சரி, வரப்போ பார்த்தா நிறைய காம்படிஷன் வந்துடுச்சுங்க. நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து காம்படிஷன் எடுத்துக்கலாம், இல்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய சாதிக்கலாம். ஒரே டைட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த டைட்டில் உள்ளதை யூடியூபோ நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது. ஸோ வெரி சர்ப்ரைஸ் இன்றைக்கி வந்திருக்கு. எனக்கு வந்து நாளைக்கு வர வேண்டிய கார்டு நேற்று வந்தது. இது இன்றைக்கி வர வேண்டிய கார்டு நேற்று வந்தது. நாளைக்கு வர வேண்டிய கார்டு இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே எனக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த கார்டு வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன செய்தி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்பேன். அதே மாதிரி நான் சிவன்கிட்ட கேட்குறேன். அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து பைரவர் வந்திருக்காரு.
அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் கம் பண்ணி வரணும், உன்னோட உன்னோட அப்டக்கல், அது மாதிரி உன்னோட ஃபியர்ஸை வந்து பைரவர்கிட்ட ஒப்படைச்சிடு. பயத்தை, உன்னோட எனர்ஜி ப்ரொடெக்ட், உன்னோட எதிரிகிட்ட இருந்தோ இல்லது கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருந்தோ உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்க. அதுக்கு ஓவர் கம் பண்ணி வரணும். அட்வென்ச்சர்லாம் வந்து கொஞ்சம் நீ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பைரவர்கிட்ட சரண்டர் ஆகணும்னு எனக்கு கார்டு வந்துருக்கு. சூப்பர். இப்போ வந்து என் டாட்டருக்கு அடுத்துதான் உங்களுக்கு சில கார்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கலாம். டாக்டருக்கு என்ன வந்திருக்கு? ஆதிசக்தி embracing the realm of infinite possibilities. Step into the world, new possibilities alongside your soulmate. Embrace freedoms and freedom to seek advice and receive support from your spouse and partner. பாருங்களேன், காமிப்போம் அந்த அம்மா கிட்ட. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் 5 என்றேன். 1 2 3 4 5 ஏதாச்சும் நினச்சிக்கோங்க. திருப்பி 5 என்றேன். ஏதாச்சும் கொஸ்டின் உங்களுக்கு சிவன் இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கான கார்டு. Sacrifice for the sake of your family or greater community. Although it's very hard to make this sacrifice, however, it is curical for the people around you. கொஞ்சம் பயமுறுத்துகிற செய்தி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லியிருந்தாருன்னா, ஒருவேளை இதை நீங்கள் சீரியஸாக பார்த்துருந்தீங்க, சொல்லியிருந்தாருன்னா ஏதோ விஷயம் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து 9003065782. தேங்க்யூ.